ஹாய் ஹலோ நம்ம ஈத் ஹாலிடேயோட டே 2 வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டே 2 ஃபார்ம் ஹவுஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம் மத்தியானம் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வேறு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். டே 1 பார்பிக்யூ நைட் பண்ணனால நமக்கு அந்த எல்லா இடத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்ட முடியல. இன்றைக்கி நம்ம அதையும் பார்ப்போம். பாருங்கள், இது வந்து ஸ்விம்மிங் பூல் இந்த சைடில் இருக்குது. அப்புறம் இது வந்து ரூம் தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் சைடு. இதில் நம்ம இந்த நாள் நம்ம பார்பிக்யூ பண்ணியிருந்தோம். டே 1 வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஃபார்ம் ஹவுஸோட ஃப்ரண்ட் பிளேஸ். இனி நம்ம இதில் அன்றைக்கி சிக்கன் பிரியாணியும் பீஃப் பிரியாணியும் தான் நம்ம பண்ணியிருந்தோம். அப்போது அதை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இதை ஒரு 3 டைம்ஸ் ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணி தான் எடுத்துட்டோம். அப்புறமா ஒரு 2 வாட்டி மஞ்சளும் சால்ட்டும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். 1 ஹவர் நம்ம மேரினேட் பண்ணியிருந்தோம் மசாலாலாம் தடவி. அப்புறம் 1 ஹவருக்கு பிறகு நல்லா செட் ஆகி நல்லாவே இருந்துச்சு. அதை நம்ம அப்புறம் பாயில் பண்ணி தான் எடுத்திருப்போம். அதே மாதிரி சிக்கனும் நம்ம பண்ணியிருந்தோம். நம்ம இதுக்காக ஒரு 8 ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தவிர மாதிரி நம்ம சிக்கனும் பீஃபும் வாங்கியிருந்தோம். அப்போது எல்லாருமே சிக்கன் சூஸ் பண்ணல. கொஞ்சம் பேர் சிக்கன், கொஞ்சம் பேர் பீஃப் பிடிச்சவங்க அப்படி செலக்ட் பண்ணி எடுத்திருந்தோம். இதுவுமே நம்ம இப்போ மசாலா தடவிட்டோம். இதில் நம்ம பெப்பர், மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள், சால்ட் இவ்வளவும் போட்டு நல்லா பாயில் பண்ணி இதில் எடுத்துருக்குறோம். இது பாயில் ஆன பிறகு நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இனி பிரியாணிக்கு மேலே போடுறதுக்காக கொஞ்சம் ஆனியன் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இனி நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் கீ, கொஞ்சம் கோகனட் ஆயில், சால்ட்டு போட்டு நம்ம கொஞ்சம் கொதித்த பிறகு இந்த மாதிரி நம்ம ஆனியனை இதில் போட்டுருக்குறோம். ஒரு 4 to 5 செட்டாட்டு நம்ம இதை போட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ண விட்டுடலாம். அதுக்கு பிறகு நம்ம இதை எடுத்துடணும். இனி நம்ம ஜீரக சாலா ரைஸ் தான் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் கைமான்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ரைஸ் இருக்கும். இனி நம்ம ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம சமைக்க எடுத்துருவோம். நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்ம ஆனியன் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இனி நம்ம கிஸ்மிஸ் பழம் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுவும் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது எடுத்துடணும். இனி முந்திரி அதுவுமே லைட் ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம எடுத்துருவோம். இனி 2 டேபிள் ஸ்பூன் கீ தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். கீ நல்லா மெல்ட் ஆனதும் இதில் நம்ம பே லீவ்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் இதெல்லாம் தான் நம்ம சேர்த்துருக்குறோம். இந்த கீ மெல்ட் ஆனதும் நம்ம இதில் சேர்த்துருவோம். இந்த அளவுக்கு நம்ம பூண்டு எடுத்துருக்குறோம், இஞ்சியும் சேர்த்துருக்குறோம். இதை இனி நம்ம க்ரஷ் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கிட்டு இதை அந்த இஞ்சியும் பூண்டும் தான் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் நம்ம சேர்த்துட்டோம். இனி நம்ம இதில் தண்ணி தான் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இதில் 5 கிலோ ரைஸ் எடுத்துருக்குறோம். 5 கிலோ ரைஸ்னு வரும்போது 10 லிட்டர் தண்ணி நம்ம இதில் சேர்த்துப்போம். இது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இதில் ரைஸ் சேர்த்துருவோம். நம்ம இந்த அளவுக்கு நம்ம இதில் புதினா எடுத்துருக்குறோம். இந்த அளவு சின்ன சின்னதாக நம்ம இதில் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையுமே நம்ம இந்த அளவு எடுத்துருக்குறோம். மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இவ்வளோத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். ரைஸ் நம்ம போட்டிருக்கோம். ஒரு அரை மணிக்கூரில் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இதில் நம்ம பீஃப் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். ஆனால் பீஃப் கிரேவி ரெடி பண்ண வீடியோவும் சிக்கன் கிரேவி ரெடி பண்ண வீடியோவும் உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிடுச்சு. நம்ம இதில் லேயராக தான் சேர்த்துருப்போம். இதில் நம்ம ஃப்ரை பண்ண அந்த ஆனியனும் மேலே போட்டு கொடுத்து, புதினாவும் கொத்தமல்லியும் மேலே போட்டு கொடுத்துட்டு, அதை நம்ம கொஞ்சம் அதுக்கு மேலே கீ நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஸ்டவ்வில் ஒரு கொஞ்ச நேரம் வச்சுருப்போம். எதுக்காகனா தம் போட்டு வச்சுருப்போம் நம்ம. இதே போல் தான் நம்ம சிக்கன் கிரேவிக்கு மேலே இதே போல் ரைஸ் அப்படியே லேயராக நம்ம போட்டு எடுத்துருப்போம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ கீ தான் நம்ம இதில் மேலே சேர்த்துருக்குறோம். நம்ம கீ சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டும் மணவுமே வேறு மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் கொண்டு வச்சுருவோம். இங்கே ஃபார்ம் ஹவுஸில் எந்த ஒரு பாத்திரமோ எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, அதே போல் மிக்ஸி எல்லாம் தேவையான அந்த கிச்சனுக்கு தேவையான எல்லாமே அங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க.
அது மட்டும் இல்ல, நமக்கு 2 ஸ்டவ் ஒண்ணு எலக்ட்ரிக் ஸ்டவ் இருந்துச்சு. அடுத்தது கேஸ் ஸ்டவ் ஒண்ணு இருந்துச்சு. அதனால நமக்கு ரொம்ப போதுமானதா இருந்துச்சு. இப்போ நம்ம சிக்கன் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். சிக்கன் தான் நம்ம கிரேவிக்கு மேல தான் இப்போ ரைஸை மேலே போட்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம அங்கே பீஃபுக்கு மேலே லேயராக போட்டு பண்ணோம்ல, அதே போல் இங்கே சிக்கன் கிரேவிக்கு மேலே லேயராக போட்டு நம்ம தம் போட்டுருவோம். நம்ம 2 டைம்ஸ் 2 பாத்திரம் நிறைய இந்த மாதிரி நம்ம பீஃப் கிரேவியில் தான் பண்ணியிருப்போம். பீஃப் பிரியாணி பண்ணியிருப்போம். ஒரு செட்டு தான் நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தோம். இப்போ 1 கிலோ ரைஸுக்கு 6 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம 5 கிலோ ரைஸ் நம்ம எடுத்துருந்தோம். அப்போது ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 35 பேர் கிட்ட தாராளமாக சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி பீஃப் பிரியாணி அப்புறம் சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் மத்தியானம் வரை தான் இங்கே இருந்தோம். அதுக்கு பிறகு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டோம். அங்கே போய் ஒரு 8 ஃபேமிலி மெம்பர்ஸுமே நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ட ஒரு மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை நம்ம இப்போ லேயராக போட்டுட்டோம். இனி நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் புதினா தழையும் மேலே போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் கீ கொஞ்சம் மேலே போட்டு கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் அதை செட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செட் பண்ணிவிட்டு நம்ம இனி தம் போடுறதுக்கு தான் வச்சுக்க போகிறோம். இது நம்ம தம் போடுறதுக்காக ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டோம். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தோம். அப்புறம் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டோம். போகும்போது அதை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இனி நாங்கள் சைடு தான் எல்லாத்தையும் சுற்றி காட்டி தரப்போகிறேன். இது பிள்ளைங்க விளையாடுறதுக்காக நல்லாவே செட் பண்ணியிருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் க்ரீனியாக அவ்வளோ நல்லா இருந்து இங்கேயுமே வேப்ப மரம்லாம் இருந்துச்சு. அதுவுமே அந்த டைம் தான் சீசனில் தான் நல்லா ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்துருந்து. அது ஃபார்ம் ஹவுஸை சுற்றி எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருந்துச்சு. இதுதான் கிச்சனோட ஆக்சுவலி பேக் சைடு. இனி நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா அங்கே ஃபுல்லாக ஃப்ளார்ஸாக இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப ஸ்மெல்லாட்டு. நடுவில் பார்த்தீங்களா பாட் வச்சுருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த ஃப்ளாரோட ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சுற்றி எங்கே பார்த்தாலும் க்ரீனியாகவே இருந்துச்சு. பார்க்கவும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் எல்லாத்தோட மேலாக இருந்துச்சு. இங்கே டேட்ஸ் ட்ரீ தான் நம்ம இந்த சைடில் நம்ம பார்க்குறது. இதில் ரைட் சைடு நம்ம லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா இதில் இருந்து அந்த காத்தோட்டமாக இருக்கும். நல்லாவே காத்தோட்டமாக இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே செட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே 3 ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு, ஜென்ஸுக்கு, அப்புறம் லேடிஸுக்கு குளிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே 3 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.